கடையநல்லூர்லேருந்து பாசித் பாய் அப்படிங்கிறவர் கேட்குறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தில் நான் நுழைந்தேன், அங்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதியிருந்தது என்று தப்லீக் ஜமாத்தினர் சொல்கிறார்கள். இது சரியான ஹதீஸா? தப்லீக்குடைய பயானில் இதை கேட்டிருக்கார் போல இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, நான் சொர்க்கத்துக்கு போனேன், சொர்க்கத்துக்கு போனால் சொர்க்கத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதப்பட்டிருந்துச்சு, நான் பார்த்தேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு தப்லீக்கில் சொல்லியிருக்கிறாங்க போல இருக்குது. இருக்கான்னு கேட்குறாரு. அப்படி சில ஹதீஸுகள் இருக்குது. முதல்ல ஒரு அடிப்படையை விளங்கிக்கிறேன்னு, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கும் ரசூலுல்லாவுக்கு என்ன சம்பந்தம்? சொர்க்கத்துக்கு போகிறது எல்லா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலேருந்து உள்ள எல்லா அனைவருக்கும் சொந்தமான ஒரு விஷயம்ல. முதல்ல சிந்திச்சு பார்க்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதுறது ரீசன் ஓகே. முகமது ரசூலுல்லாஹ் சொன்னாலுக்கு மட்டும்தான் சொர்க்கம் கிடைக்குமா? ஈசா ரசூலுல்லாஹ்னு வாழ்ந்தவங்களுக்கு கிடைக்காதப்ப? இப்ராஹிம் ரசூலுல்லாஹ்னு அவருடைய உம்மத்து கிடைக்காதா? மூசா ரசூலுல்லாஹ்னு இருந்திருப்பாங்களா, அவங்களுக்கு தானே கிடைக்காது. இதை போய் எழுதணும், ஒன்று எழுதுனா அதுக்கு மீனிங் இருக்கணும்ல. சொர்க்கத்தில் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதியிருக்குன்னு சனது ரீதியாக உள்ளது ரெண்டாவது நான் பார்க்குறேன். முதல்ல உங்களை சிந்திக்கிறதுக்காக வேண்டி கருத்து ரீதியாக சிந்திச்சு பாருங்கள். சொர்க்கத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது ரீசன் சொல்லலாம். சரி, சொர்க்கலா அதை சொன்னோன்னு தான் சொர்க்கம் கிடைக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் கொள்கையில் உள்ளவனுக்கு தான் சொர்க்கம் கிடைக்குங்கிறது ஓகே. முகமது ரசூலுல்லாஹ் எழுதியிருக்குன்னு கேட்டால் அவன் முகமது ரசூலுல்லாஹ் உள்ள மட்டும்தான் சொர்க்கமா அது? அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துன்னு ரசூலுல்லாஹ் வரைக்கும் எவ்வளோ நபிமார்கள் வந்திருப்பாங்களே, அவங்களாம் முகமது ரசூலுல்லாவை ஏற்றிருக்க மாட்டாங்களா? ஆனால் சொர்க்கம் கிடைக்குமே. ஆதமுடைய சந்ததிகளுக்கு நல்லவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், நூஹ் நபி சந்ததிகளில் நல்லவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், உம்மத்துகளுக்கு கிடைக்கும், ஒவ்வொரு நபியுடைய உம்மத்துகளும் கிடைக்கும். அந்த உம்மத்துகள்லாம் எப்படி சொல்லியிருப்பாங்க? மூசா நபி உம்மத்து வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ்னு சொல்லியிருப்பாங்க. ஈசா நபியுடைய உம்மத்து வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரசூலுல்லாஹ்னு சொல்லியிருப்பாங்க. ஐயூப் நபியுடைய உம்மத்தினர் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் ஐயூப் ரசூலுல்லாஹ்னு சொல்லியிருப்பாங்க. தாவூது நபியுடைய உம்மத்தார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் தாவூது ரசூலுல்லாஹ்னு சொல்லியிருப்பாங்க. சுலைமான் நபியுடைய உம்மத்தினர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சுலைமான் ரசூலுல்லாஹ்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் சொர்க்கம் கிடைக்காதுங்கிற மாதிரில அதையும் போய் அங்கே எழுதணுங்கிற முகமது ரசூலுல்லாஹ்க்கு என்ன ரோல் இருக்குது? எல்லா நபிமார்களையும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் பொழுது ஒரு பேரை மட்டும் எழுதி வைத்தல் என்பது அந்த சொர்க்கங்கிற அந்த பரிசுக்கு பொருத்தமாக இல்லை. முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் எழுதியிருக்குன்னு சொன்னால் கருத்தில் தான் பொருத்தமாக எழுதியிருக்கான்னு ரெண்டாவது பார்க்கணும். கருத்து ரீதியாக நான் சொல்கிறேன். கருத்து ரீதியாக என்னத்துக்கு முகமது ரசூலுல்லாஹ் எழுதுனேன்? சொர்க்கத்தை கொடுக்குறது என்பதற்கு முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அனைத்து நபிமார்களுடைய உம்மத்துகளும் அல்லாஹ் கொடுக்குற ஒரு பரிசு அது. அப்படி இருக்கும்போது ஒரு உம்மத்துக்கு தாங்கிற மாதிரி கருத்துப்படலாம் எழுதி வைப்பான. முதல்ல கருத்துப்படி பார்த்தீங்கன்னா முகமது ரசூலுல்லாவை சொர்க்கத்தில் எழுத வேண்டிய அந்த அவசியம் கிடையாது. சொர்க்கத்திலேயோ அரசுலையோ எழுத அப்படி இருந்தால் அப்போ ரசூலுல்லாவுக்கு முந்தி உள்ள 50 பேர் நரகத்துக்கு போவாங்களா? அவங்களுக்கெல்லாம் சொர்க்கம் கிடையாது. இப்ராஹிம் நபியுடைய உம்மத்துக்கெல்லாம் சொர்க்கம் கிடையாது. அப்போ சொர்க்கங்கிறது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நபியை ரசூலுல்லாஹ்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு நபி முகமது நபி, நம்ம முகமது ரசூலுல்லாஹ்னு சொல்லுவோம். இதுதான் அனைவரும் சொல்லியிருப்பாங்களா? நபிகள் நாயகத்துக்கு முந்தி உள்ள உம்மத்துக்கள்லாம் முகமது ரசூலுல்லாவை அறிஞ்சு வச்சுருப்பாங்களான்னு அறிஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அனுப்பப்பட்ட ரசூலை தான் அவங்க அறிஞ்சிருப்பாங்க. அவங்கவுங்க அந்த ரசூலை சொல்லி ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி வாழ்ந்துருப்பாங்க. அப்போ எல்லா லிஸ்ட்டையும் போட்ட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ்னு போட்டால் சரி, ஒரு அர்த்தம் இருக்குது. அம்புட்டு நபிமார்களை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருந்தவங்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பரிசாக இருக்கும்போது அதில் போயிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதப்பட்டுருச்சுன்னு சொல்லுவார்களே, ஆனால் அது கருத்தடிப்படையில் அடிபட்டு போயிடும். எத்தனை கித்தாபில் இருந்தாலும் சரி, இது அல்லாஹ்வுடைய சிஸ்டத்தில் வர சான்ஸே இல்லை. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் சொர்க்கத்தில் முகமது அல்லாவும் முகமதுங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வைக்கிறது அல்லாஹ்வுடைய தகுதிக்கு உரியது இல்லை அப்படின்னு நம்ம விளங்கி கூறலாம். சரி, இப்போ ஹதீஸுடைய சனதை வச்சு பார்த்திங்கன்னா இந்த கருத்துப்படி பல ஹதீஸுகள் இருக்கிறது. ஒரு ஹதீஸு தப்ரானியுடைய கபீருங்கிற நூலில் வரக்கூடிய ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னா, என்னை சொர்க்கத்திற்கு மேராஜில் அழைத்து சென்ற பொழுது நான் அரசுக்கு கால் இருக்கும்ல, சேர் போட்ட 4 கால் இருக்கும்ல, அந்த அரசுடைய காலில் நான் பார்த்தேன் மக்தூபன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதப்பட்டு இருப்பதை நான் ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துக்கு போனாங்களாம். எப்போ மேராஜ் நேரத்தில் போகும்போது அரசில் எல்லாம் பார்க்குறாங்களாம். அரசுடைய காலில் எழுதியிருக்கான். அரசு காலுங்கிற தூண் மாதிரி இருக்கும்ல, அதில் எழுதப்பட்டிருக்கு தான் என்னது,
லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு மட்டும் இல்லாமல் இன்னும் ஐயத்துஹு பி அலியின் ஒன் அசர்த்துஹு, இந்த முகமதை நான் அலியை கொண்டு வலுப்படுத்தி இருக்கிறேன், அவருக்கு உதவி செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறதும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும் இல்லை, அலியும் சேர்க்கப்படுறாங்க. எப்படி? ஐயத்துஹு பி அலியின் ஒன் அசர்த்துஹு, இந்த முகமதை அலியின் மூலம் பலப்படுத்தி இருக்கிறேன், அலியின் மூலம் அவருக்கு நான் உதவி செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து அரசில் எழுதப்பட்டுச்சுங்கிற மாதிரியான ஒரு ஹதீஸு தபுரானியில் இருக்கிறது. இந்த அலியை கொண்டே சொருனதில் விளங்கி போச்சு. இது யார்? இது ஒரு ஷியா தான் செஞ்சுருக்கான்னு நல்லா விளங்குது. அப்போ அறிவிப்பாளரை தேடி பார்த்தோம்னு சொன்னால் இதை அறிவிக்கிறவர் யாருன்னு கேட்டால் அம்ர் இப்னு சாபித்துன்னு ஒரு ஆள் வர்றார். இவர் அம்ர் இப்னு சாபித்துங்கிற பேரில் ஒரு அறிவிப்பாளர் வர்றார். அவர் யாருன்னு கேட்டால் ராபிசியான்னா அலியை புகழ்வதற்காக பொய்யான செய்திகளை இட்டுக்கட்டுறன்னு அர்த்தம். ராஃபிலின் அலியை பில்டப் பண்ணுவதற்காக வேண்டி பொய்க்கதைகளை சொல்லக்கூடிய ஆளுக்களை ராஃபிலின்பாங்க. இவர் அம்ர் இப்னு சாபித்து இவர் அறிவிக்கிற ஹதீஸெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே அலி புராணமாக இருக்கும். அலியை ரொம்ப ஓஹோன்னு மற்ற எல்லாரையும் கீழே போட்டு மிதிச்சு விட்டு அவர் தான் ஆக மேலேன்னு காட்டுற மாதிரி செய்திகளாக அறிவிச்சிருப்பார் இவர். இவர் அந்த மாதிரி லிஸ்ட்டில் உள்ள ஆள். இது அறிவிக்கிற ஒரு ஆள் அம்ர் இப்னு சாபித் என்பவர் அறிவிக்கிறாரு. இவரை பற்றி அறிஞர் என்ன சொன்னால் லைஃப் இவர் பலவீனமான ருமிய பிர் ரஃபுலி, ராஃபிலியா கொள்கை என்று முத்திரை குத்தப்பட்டவர் இவர். அப்படிங்கிறதுனால இது பலவீனம் ஆயிடுது. அவர் யாரிடமிருந்து அறிவிக்கிறார்ன்னு கேட்டிங்கன்னா அபு ஹம்சா சுமாலி, அவருடைய உஸ்தாத் அபு ஹம்சா சுமாலிங்கிற ஒரு ஆள் வழியாக அதை அறிவிச்சிருக்கிறார். அவரை பற்றி ஹதீஸ்களை அறிஞர்கள் சொல்லும்போது லாயிஃபுல் ஹதீஸ், இவர் பலவீனமான ஆள், பலவீனமான ஒரு ஆள் ராஃபிசியா, அலியை புகழ்வதற்காக துணிஞ்சு போய் சொல்கிற ஒரு ஆள், எல்லை மீறின ஒரு ஆள். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இது தப்லீக்கில் சொல்கிறாங்கன்ற தப்லீக்குங்கிறதே புழுகு மூட்டை தான். தப்லீக் பயானில் சொல்வது எல்லாமே இந்த ஜக்கரியா மௌலானான்னு ஒரு ஆள் இருந்தார்ல, அதெல்லாம் அந்த தரிக்கா கும்பல், முறிது கொடுக்குற கும்பல், அவங்கெல்லாம் அப்துல் கார் ஜிலானியை பற்றி ஜும்மாவிலலாம் சொல்கிறோம்ல, அந்த கோஷ்டி மாதிரி ஆளுக்கு இவங்கெல்லாம். அந்த ஜக்கரியா மௌலானா என்பவர் என்ன செய்வார்னா இந்த மாதிரி கட்டுக்கதைகள் எல்லாம் ஹதீஸ்ன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, தப்லீக் நிசாபு அதில் எழுதி வச்சது தான் சொல்கிறாங்களா என்னென்னு தெரியலை. ஆனால் தப்லீக்கில் இந்த கதைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது. வாயில் விட்டு அடிப்பாங்க, அதுக்கு எந்த ஹதீஸை பற்றியும் அவங்களுக்கு தெரியாது, சனதை பற்றியும் தெரியாது. இப்படி சொல்கிறோமே இது இப்படி சாத்தியம் இருக்குமான்லாம் சிந்திக்க மாட்டாங்க. அதனால் தப்லீக் ஹதீஸில் தான் இது இருக்கே தவிர இது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி ஆகிடுது ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னா இதே விஷயந்தான். அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இப்னு அப்பாஸ் சொன்னதாக வருகிறது. அதுவும் தபுரானிலாம் வருது. மாஃபில் ஜன்னத்தி ஷஜரத்துன், சொர்க்கத்தில் உள்ள எல்லா மரத்திலையும் இல்லா மக்தூபுன் அலா குல்லி வரக்கத்தி மின்ஹா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஒவ்வொரு சொர்க்கத்துடைய மரத்தில் ஒவ்வொரு இலையிலையும், சொர்க்கத்தில் மரங்கள் இருக்கும், மரங்களுக்கு இலைகள் இருக்கும், ஒவ்வொரு இலையிலையும் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குமா. இல்லா அலா மக்தூபுன் அலா குல்லி வரக்கத்தின் மின்ஹா, அதில் ஒவ்வொரு இலையிலையும் எழுதப்பட்டிருக்கும். என்ன எழுதப்பட்டிருக்கும்னா லா இலாஹ இல்லல்லாஹ் ஒன்று, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒன்று, அப்புறம் அபூபக்கர் சித்திக்கு ஒன்று, உமருல் ஃபாரூக்கு ஒன்று, உஸ்மான துன்னூரைன்னு ஒன்று, 55 வருஷம் 5. இவங்க அலிக்கு போட்டியா, அலியை நீ சேர்த்தில நான் அபூபக்கரை சேர்க்குறாங்கிறான். ஒருத்தன் அலியை ஜாயின்ட் பண்ணிக்கிட்டு என்ன செய்கிறான், அப்படி எழுதப்பட்டிருக்குன்னு அவன் ஒருத்தன் இட்டு கட்டிவிட்டானா. இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னொரு கூட்டம் வந்துக்கிட்டு சொர்க்கத்தில் உள்ள மரம் இருக்குது, ஒவ்வொரு மரத்துடைய இலையிலையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அபூபக்கர் சித்திக்கு, உமர் ஃபாரூக்கு, உஸ்மான் துன்னூரைனு. உஸ்மான் என்பவர் அவருக்கு பட்டம் துன்னூரைனு, உமருக்கு பட்டம் ஃபாரூக்கு, அபூபக்கருக்கு பட்டம் சித்திக்கு, இப்படி எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதை சுயூத்தி இமாம் அவர்கள் அந்த அவருடைய இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் இட்டு கட்டுறாங்களோ புழுகு மூட்டைகள்லாம் தொகுத்து ஜலாலுத்தீன் சுயுத்திங்கிற ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, அல் ஆலில் மசுனுஆ ஃபில் அஹாதில் மௌலுவா அப்படிங்கிற பேரில் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள் தொகுப்பு, அந்த தொகுப்பில் இதை கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இதில் அலி பின் ஜமீல் அப்படின்னு ஒரு ஆள் அறிவிப்பாளராக வர்றார். இவர் பொய் சொல்லி இட்டு கட்டுற ஒரு ஆள். அப்போ இருக்குது லா இலாஹ இல்லல்லாஹ்னு எழுதப்பட்டதுன்னு வருதுன்னு சொன்னால்
இதில் வந்து அதில் வந்து ரெண்டு பலவீனமான ஆள் வர்றாங்க, அலியையும் சேர்த்து சொல்கிற விஷயத்தில். இதில் அபூபக்கர் உமர் உஸ்மானை சேர்த்துக்கிட்டு சொல்கிற விஷயத்தில் வந்து அலி இப்னு ஜமீல் வந்து வர்றாரா, அதனால அது பலவீனமாயிடுது. இதே ஹதீஸ் வந்து அபு நுஐம் என்பவர் ஹில்யாண்டு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புஸ்தகத்தில் எழுதும்போது அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதில் என்ன லைசபில் ஜன்னத்தி ஷஜரத்துன், இதே விஷயந்தான். இந்த அபூபக்கர் உமர் உஸ்மான்லாம் வருதில்ல, இந்த விஷயங்கள் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் ஒன்று, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒன்று, அபூபக்கர் சித்திக் ஒன்று, உமர் ஃபாரூக் ஒன்று, உஸ்மான் துன்னூர் என்பது 5 வாசகம். இந்த 5 வாசகம் எழுதப்பட்டதாக சொல்கிற அந்த ஹதீஸை வந்து அபு நுஐமுடைய ஹில்யா கித்தாபில் இருக்கிறது. அதில் எப்படி வருதுன்னு கேட்டால், இதே அலி இப்னு ஜமீல் என்பவர் தான் அறிவிக்கிறார், இந்த பொய்யர் தான் அறிவிக்கிறார். அதில் இன்னொரு ஆள் வர்றாரு, அப்துல் அசீஸ் இப்னு அம்ருல் ஹுராசானின்னு, அவர் பலவீனமான ஆள். ஒரு பலவீனமான ஆள் ஒன்று, ஒரு இட்டுக்கற்ற ஒரு ஆள் ஒன்று தான் என்ன செய்கிறாங்க, அதை அறிவிக்கிறாங்க. இதையும் நம்ம ஆத்தண்டிக்காக சொல்ல முடியாது. இந்த ஹதீஸை பற்றி இப்னு ஹிப்பான் சொல்லும் பொழுது மௌலூஉன், இந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்தி. அலி இப்னு ஜமீல் வல்லாவுன், அலி இப்னு ஜமீல் என்பது இட்டுக்கட்டி சொல்லக்கூடியவர், பலவீனமான நினைவாற்றல் குறைவுன்னா அந்த குறை கிடையாது. இவர் துணிஞ்சு ரசூலுல்லாஹ் பேரில் போய் சொல்வார். அலி இப்னு ஜமீல் என்பது வல்லாவுன், அவர் இட்டுக்கட்டுற ஒரு ஆள் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி தஹபி சொல்கிறாரு மீசானில், அப்துல் அசீஸ்னு ஒரு அறிவிப்பாளர் வர்றார்ல, அவர் ஜஹாலத்துன், அவர் யாருன்னு தெரியாது. உல் ஹபர் பாத்திலுன், இந்த செய்தி வந்து பொய்யான செய்தி அப்படின்னு என்ன செய்கிறார், அவர் சொல்கிறார். அதே மாதிரி இப்னு அதி அவருடைய கித்தாபுகள்லையும், அவருடைய காமில்ங்கிற கித்தாபுலையும் இந்த ஹதீஸ் வருது. எது, இந்த 5 விஷயம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஒரு அபூபக்கர் சித்திக், உமர் ஃபாரூக், உஸ்மான் துன்னூரைன்னு வருதில்ல, இந்த விஷயம் ஒவ்வொரு இலையிலையும் இருக்குங்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்னு அதி எழுதும்போது அதில் மாரூஃபுல் பல்கின்னு ஒரு ஆள் அறிவிக்கிறார். இவரும் ஒரு இட்டுக்கற்ற ஒரு ஆள், போய் சொல்கிற ஒரு ஆள். கால தஹபி சொல்கிறார், ஹாதா மௌலூஉன், இந்த செய்தி இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, இது வந்து உண்மையான செய்தி கிடையாது. இந்த மாரூஃப் என்பவர் கைரு மாரூஃபின், மாரூஃப்னா அவருடைய பேர் மாரூஃபு, அதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் நல்லா தெரிஞ்சவர்னு அர்த்தம். மாரூஃப்னு அறியப்பட்டவர்னு அர்த்தம். அதை வந்து இப்னு அதி சொல்கிறாரு, இந்த மாரூஃப் இருக்கிறார அவர் கைர மாரூஃபின், மாரூஃபு கிடையாதுங்கிறார். அவருடைய பேர் வந்து மாரூஃபு, பேர் தான் மாரூஃபே தவிர அவர் நிஜமாக அறியப்பட்டவரான்னு கேட்டால் அறியப்பட்டவர் இல்லைங்கிறதுனால அவர் இலக்கியமாக இப்னு அதி இந்த ஹதீஸை போட்டு விமர்சிக்கிறாரு. மாரூஃபுன் ஹாதா, இந்த மாரூஃப் என்பவர் கைரு மாரூஃபின், அறியப்பட்டவர் கிடையாது, இவர் யாருன்னு தெரியாது அப்படிங்கிறார். அதே மாதிரி வந்து அபுல் காசிம் பஷ்ரான் அப்படிங்கிற அமாலின்ற ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார். அதில் என்ன செய்கிறாருன்றா இதே ஒரு செய்தி எழுதியிருக்கிறார். செஞ்சு எழுதினாலும் இதில் யார் வர்றாருன்னு கேட்டால் முகமது இப்னு அபுத் இப்னு ஆமீர் சமர்கத்திங்கிற ஒரு ஆள் தான் இதை அறிவிக்கிறார். அவர் யாருன்னு கேட்டால் அவர் வந்து மஅரூஃபுன் பி வலைல் ஹதீஸ், ஹதீஸை இட்டு கட்டுப்பதில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள், ஹதீஸை இட்டுக்கட்டி ஹதீஸை உண்டாக்கி சொல்வதில் ஒரு ஃபேமஸான ஒரு ஆள், அறியப்பட்டவர் அப்படின்ட்டு அப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து ஹுசைன் அல் எஹ்தியாத்தின்னு ஒரு ஆள் இருந்தார், அவர் வழியாக அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தியும் வருது. ஹத்தீபுங்கிற ஒரு சொல்கிறாரு, காலல் மீசானில் தஹபி சொல்கிறாரு, ஹாதா பாத்திலுன், இது பொய்யான செய்தி. ஒல் முத்தஹமு பிஹி ஹுசைன் அல் எஹ்தியாத் என்பவர் தான் இதில் சந்தேகத்துக்குரிய அவர் தான் இட்டுக்கட்டி இருக்கிறாரு. அப்போ இந்த கருத்தில் வரக்கூடிய ஹதீஸுகள் வந்து பல நூல்களில் வருகிறது. அதில் எல்லாமே இந்த மாதிரி ஆட்களாக வர்றாங்க. அதே மாதிரி வந்து இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம் ஹுத்துலின்னு ஒரு ஆள் தீபாஜின்னு ஒரு கித்தாப் எழுதியிருக்கிறான். அந்த கித்தாபில் இந்த செய்தியை போட்டிருக்கிறார். எது, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதப்பட்ட செய்தி அவரும் போட்டிருக்கிறார். அதனுடைய அறிவிப்பாளர் யார் வர்றாருன்னா அபூபக்கர் அப்துர் ரஹ்மான் இப்னு அஃபானு சூஃபி, ஒரு சூஃபி கட்சியில் உள்ள ஆள்கள் இருக்குது, அவர் அறிவிக்கிறார். அவரும் இப்போ இட்டுக்கட்டுற ஒரு ஆள், சரியான ஆள் கிடையாது. அதே மாதிரி வந்து இயலுல் முத்தனாஹியா, அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இதே ஒரு செய்தி தான் வருகிறது. இந்த செய்தியில் முதல்ல உள்ள ஹதீஸ், அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அலியை கொண்டு நான் இவரை பலப்படுத்தினேன்னு முதல்ல சொன்னோம்ல, அந்த ஹதீஸில் வருகிறது. அதில் முகமது இப்னு அபி ஜுஐஸியா என்பவர் அறிவிக்கிறார். இந்த ஆள் யாருன்னு கேட்டால் முன்கருள் ஹதீஸ், இவருடைய ஹதீஸை நிராகரிக்க வேண்டும் என்று புகாரி சொல்கிறாரு. லா யுகுத்தபு ஹதீஸுஹு, இவருடைய ஹதீஸை பதிவே செய்யக்கூடாது அப்படிங்கிறாரு. இப்னு ஹிப்பான் சொல்கிறாரு, தஜ்ஜாலுன் மின தஜ்ஜாலீன, இந்த இவர் பல தஜ்ஜால்கள், இவர் ஒரு தஜ்ஜால் இந்த ஆள்,
எருவில் மோதுவா திட்டு கட்டப்பட்டதை அறிவிக்கக்கூடிய ஒரு தஜ்ஜால் இவர் என்று சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் அறிவிக்கிற ஆட்களில் முக்கால்வாசி பேர் தஜ்ஜால்களாக இருக்கிறாங்க, அதை துணிஞ்சு பொய்யாக இட்டு கட்டுறவங்களாக இருக்கிறாங்க, காவாசி பேர் பலவீனமான ஆட்களாக இருக்கிறாங்க. அதனால் இந்த சொர்க்கத்தில் இது எழுதப்பட்டிருக்குங்கிற விஷயம்லாம் என்னது, அதெல்லாம் பொய், எதுவுமே எழுதப்படவும்லாம் இல்லை. எழுதப்பட்டதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ்னு மட்டும் கூட எழுதப்படல, அதுக்கு ஆதாரம் கிடையாது. என்ன செய்கிறாங்கன்னா, அவன் அந்த அலியை சேர்த்துக்கிட்டானா இவரை அபூபக்கரை சேர்த்துக்கிட்டு இப்படி உண்டாக்கி சொல்கிறது. அதனால சரியான ஹதீஸ் இல்லை.